நிறைய கம்பெனியில் ஒரு 10 மெம்பர்ஸ் அதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த 8 மெம்பர்ஸை ஃபயர் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக அங்கே ஆட்டோமேஷன் அந்த 2 மெம்பர்ஸ் வந்து ஏஐ டூல்ஸ் தெரிஞ்சவங்க, அந்த ஏஐல ஏதாவது எரர் வந்துச்சுன்னா ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவங்க. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. 2 இயர்ஸ் பிஃபோர் நீங்கள் ஒரு SaaS ப்ராடக்டே பில்ட் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து ஒரு டீம் தேவைப்படும். இன்னைக்கு ஒரு டீம்லாம் உங்களுக்கு வேணாம். ஒரு சிங்கிள் மெம்பர்ஸ், அவருக்கு வந்து பேசிக் கோடிங் நாலேஜ் இருக்கு அண்ட் கோரில் வந்து கொஞ்சம் ஐடியாஸ் இருக்கு, அவர் வந்து பேசிக்காக எரரெல்லாம் சால்வ் பண்ணிடுவார் அப்படின்னா அவர் ஒரு ஆளே எனஃப் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துருச்சு. இன்னொரு ரீப்ளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் டீமில் ஒரு 10 மெம்பர்ஸ் இருக்காங்க ஒரு சாஃப்ட்வேர் வந்து பில்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னா அந்த 10ல் யார் 3 to 4 மெம்பர்ஸுக்கு இந்த மாதிரி இப்போது ரீசெண்டாக டெவலப்மெண்ட் டூல்ஸ் எல்லாமே வந்துச்சுல, லவ்வபிள், ரெப்ளிட், இதெல்லாமே யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கு, அந்த கோட்ஸை வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணி டீபக் பண்ண தெரிஞ்சிருக்குன்னா மிச்சம் இருக்க 6 மெம்பர்ஸுக்கு ஜாப் இருக்காது. ஸோ இப்படி தான் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் நடக்குது.